இந்த உணவுக்கு பதிலாக இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்க டயட்டுக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். ஏஐல இருந்து கேக்குறோம் சார். ஏஐ சார். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேக்குறீங்க. அதுவே உனக்கு இப்போதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாக்டர் கிட்ட போய் கேட்குற ரேஷியோ விட நாங்க ஈஸியா எங்களுக்கு ஆக்சசிபிள் எங்கன்னு பார்த்தா ஏஐ கிட்ட எங்களுக்கு ஆக்சசிபிள். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வழியாக உங்களுக்கு இந்த ஃபுட்டை பத்தி கேட்கறவங்க, டயட் எல்லாம் கேட்கறவங்க எவ்வளவு பேர்? என்னப்பா இவ்வளவு பேரா? எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? ஏஐட்ட எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன உணவு சாப்பிடணும்னு கேட்பது சரியா தவறா? கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தவறு. தவறுங்கிறவங்க ரெட் ஃபிளாக் காட்டிருங்க. அதாவது ஜென்ரலா ஒப்பீனியன் சொல்லுமே தவிர இந்த இண்டிவிஜுவலுக்கு இதுன்னு அதனால வந்து கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ரெண்டாவது சார், நிறைய டெத்ஸ் இந்த ஏஐனால நடந்திருக்கு சார். அப்படியா? 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 நீங்க டிவி சீரியல் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியால இருந்து தான் வரும். இதுல வந்து நிறைய பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? சில டாக்டர்ஸே வச்சு நடத்துறாங்க. அவங்க சொல்லும் போது இது டாக்டர் தானே சொல்றாரு, சோ நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். அங்கதான் நீ தப்பு பண்ற. ஆஃப்டர் 40 வயதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா இதை பண்ணுனா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சிம்பிளா ரெண்டே விஷயம். இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிசர்வோட எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. 1 2 3 4 5 6 7 8 9 10 பதரே ஃபர்ஸ்ட் மாடே. இங்க இருந்து ஊதுறேன், அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா நீங்க. இப்ப டாக்டர் ஒண்ணு பண்ணாரு, நீங்க பண்ணக்கூடாது. என்னன்னா அவர் இங்கே இருந்து ஊதுங்கட்டு மூஞ்சியை கிட்ட கொண்டு போயிட்டார். அது செய்யக்கூடாது. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? நல்லா ஊத்துங்க, ஊதுங்க 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 ஊதுங்க, அவ்வளவுதான். முட்டி மடக்காம அவர் ஃபீட்டை டச் பண்ணும், தலை வந்து நீல டச் பண்ணும். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? உட்காந்துட்டு பண்ண முடியுமா? உட்காந்துட்டு you have to touch and your head வந்து நீல டச் பண்ணும். இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலயே முடியாது. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. முட்டியில தலைப்படணும்னா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு படாதுங்க. சார் அப்ப அவங்க ஃபிட்டே இல்ல சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஐயே அப்பா அந்த தான் போயிட்டாப்லே, அந்த கால் அங்கேயே தொடுங்க. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயித்தை கிட்ட கலக்க போகுது. அதோட லஞ்சுக்கு போயிடணும். லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக். இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீதானா? எக்ல வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டா டீ குடிப்பேன், கொஞ்சமா ஜிஞ்சர் போட்டு. முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா, பாயாசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாரு. நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி, 1 or 2 இட்லி, அவ்வளவுதான். பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. 2 egg yolks per day definitely allowed sir. Fat ன்னு சொல்றோம்ல, fat in எல்லா ஃபேட்டும் கெட்டது கிடையாது. அப்படி எனக்கு தெரியாது மாட்டேன். தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே போட்டு கிழிச்சிருப்பேன். There are good fats also. So egg yolk is one of the good fat. புரிஞ்சதா? கடந்த 4.5 வருஷமா சார் நான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்கேன். 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. என்னோட 113 கிலோ வெயிட் குறைச்சிருக்கீங்க. ஆமா, நான் 202 கிலோ இருந்தேன். எனக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் தான் அங்க உட்கார்ந்திருக்காரு. சரி, அப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணி போமா, நம்ம 2 பேத்துக்குள்ள பண்ணுவோம். என்னோட என்கேஜ்மெண்ட் பிக்சர் சார், இதுல 157 kg இருந்தேன். நான் கன்சீவ் ஆகும்போது 167 kg இருந்தேன். முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம். சரி சொல்லுமா. அப்ப சொன்னாங்க, நீங்க வந்து பேபிக்கு நீங்க வந்து பெரிய ஹார்ம் பண்றீங்க, இந்த இதை நீங்க அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரி அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் சார். எப்படின்னா 200 கிலோக்கு மேல இருக்கும்போது ஹார்ட்ல வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். இட் இஸ் எனி டைம் டேஞ்சர் டு ஹர் லைஃப். எது
என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. சோ அது ரொம்ப உயிருக்கே important. ஆபத்துங்கிற மாதிரி கேட்டகரியில இந்த எடுக்க என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. கஷ்டமான டயட் ஆனா நான் ஃபாலோ பண்றேன். மந்த்லி 2 டைம்ஸ் சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன். யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க குடிக்க மாட்டேன் மாட்டேன் சார். ஒன்ஸ் இன் 15 days 24 hours தண்ணி கூட குடிக்காத ஒரு டயட். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இதுக்கு ரெட் ஃபிளாக் இருக்கா? வெறும் ரெட் ஃபிளாக் தான் இருக்கு. சார் நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க சார். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சார் 4-5 பேர் இது மாதிரி சுகர் லெவல் கம்மியாக இருக்கு சார் அவங்களுக்கு. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்த முதல் நாள்லேயே வெளியே தெரியாது. இட் இஸ் அ சைலண்ட் கில்லர். ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சுகர் வந்தால் அந்த ஒரு பிரச்சனையோட நிற்க போகிறது இல்லை. சுகர் வந்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் சுகராக இருக்கும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சுகர் வந்து அதிகமாக இருந்தால் கூட காப்பாற்றிடலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லி அதில் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். அதிலிருந்து திருப்பி மீளவே முடியாது. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. அந்த டேமேஜை வந்து காப்பாற்றவே முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. பட் ஆனா உங்க இது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க. நீங்க பாத்துக்கணும். அது உண்மைதான். அவசரப்பட்டு நான் ஏதோ உளறிட்டேன். 16 hours ஃபாஸ்டிங், 8 hours மட்டும் சாப்பிடுவேன். 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பேன். 6 o'clock குள்ள லாஸ்ட் மீல் முடிச்சுட்டு. சோ இதுல இங்கிலீஷ் வேற. I want to know. ஒரு 5 years ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பேலன்ஸ்டு டயட், ஜிம், ஒர்க் அவுட் எல்லாமே ட்ரை பண்ணியுமே வெயிட் லாஸ் ஆகல. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. பட் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு? 10 kgs. ஆவரேஜா இது ஓவர் வெயிட் ஒன்றும் இல்லை இல்லையா? அப்புறம் ஏன் 10 கிலோ வரைக்கும் குறைக்க ட்ரை பண்றீங்க? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. அழகா இருக்கணும் தான் சார். அழகா இருக்கணும்னு கொஞ்சம் அழகா இருக்கணும், அல்லது நல்லா ஃபிட்டான உடைகள் போட்டுக்க. நீ வாயை மூடுறா, உடனே எக்ஸ்பிரஷன் நொட்டாதடா. வேணாம்டா. 0 சைஸ், லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்னா என்ன? எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு ரசாயன கெமிக்கல் சைடு தொப்பை. இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கணுமா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? என்ன சிரிக்கிற? நீங்க வெயிட், அந்த அழகு, அந்த 6 பேக்ஸ், அந்த லவ் ஹேண்டில் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஜெனட்டிக்காவே அவங்க ரொம்ப ரொம்ப குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டாக்டர் கிட்ட உட்காந்து கரெக்டான டயட், கரெக்டான இது நம்ம செய்யலாம். ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. ஆனா நல்லா இருக்கிறவங்களே ஏன் நீங்க போய் இன்னும் வருத்தி நீங்க இன்னும் அந்த 6 பேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போறீங்க? இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ ஏன் அவ்வளவு சும்மா இருக்க? அதுதான் அத கரெக்ட்டா கட்டா போகுது. அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்க அழகுக்காக மட்டும் தான் பண்றீங்க. ஃபிட்னஸ்ன்றது அது கிடையாது. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல. சொல்லணுமாடா உனக்கு? மார்னிங் ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சார். அதோட அப்புறம் அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் சார். இந்த மாதிரி தான் நான் போன ஜனவரி ஃபுல்லாக இருந்தேன் சார். யோ என்னையா இது? அப்ப 24 மணி நேரம் நீங்க சொல்றது? ஆமாங்க சார். எனக்கு கொஞ்சம் ஹங்கிரியாக இருந்தால் வாட்டர் இல்லைனா ஜூஸ் கண்டென்ட் மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓ, இப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? நான் போன ஜனவரியில் 1 மந்த்ல மட்டும் அட்டம் பண்ணி 20 kg 1 மந்த்ல நான் குறைச்சேன் சார். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுல. இன்னைக்கு நான் ஃபிட்டாக தான் சார் இருக்கேன் சார். இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார், இது பேர் மேட்னஸ். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு மாசத்துல 10 கிலோ குறைக்கிறது, ஒரு மாசத்துல நான் 20 கிலோ குறைக்கிறது, அதுதான் அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கிராஷ்ல ஒரு 1 மந்த்ல குறைக்கிறாங்க அப்படின்றாங்களா? வெரி டேஞ்சரஸ். எந்த நோயினாலும் ஈஸியா வந்துடும். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.